சக்தி. வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் இந்த உலகில் தலை சிறந்த தம்பதியர். ஆண்கள் எல்லோருமே பெண்களை தவறான குணத்திலேயே புரிந்து கொள்கிறோம். பெண்கள் எல்லோருமே குழந்தையைப் போல குணத்தை உடையவர்கள். திருமணத்திற்கு பிறகு கணவன் மட்டுமே அவளின் உலகம் ஆகிறான். ஒரு பெண் மிகவும் எதிர்பார்ப்புடன் கணவனிடம் ஒன்றை கேட்கும் பொழுது கணவன் அன்பான கொஞ்சலுடன் சரி என்ற வார்த்தையை கூற வேண்டும் என்றுதான் அவள் வீம்புடன் எதிர்பார்ப்பாளே தவிர அவள் எதிர்பார்ப்பது பொருளை அல்ல. இது பலருக்கு புரிவதே இல்லை. ஒரு பெண்ணின் உணர்வை மதித்து ஒரே ஒரு படி நாம் கீழிறங்கினாலே போதும், அவள் நமக்காக 1000 படிகள் கீழிறங்கி வருவாள். எந்த பெண்ணையும் அன்பான வார்த்தையால் மட்டும்தான் கட்டுப்படுத்த இயலுமே தவிர வசதியாலோ பணத்தாலோ கட்டுப்படுத்த இயலாது. காரணம், பெண்கள் அதை விரும்புவதே இல்லை. உன்னை நம்பி வரும் பெண்ணை குழந்தையைப் போல் பார்த்து கொண்டாலே போதும். உன்னை விட சந்தோஷமாக உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிவு தீர்மானிக்கிறது. எப்படி சொல்ல வேண்டும் என்பதை மனோபாவம் தீர்மானிக்கிறது. எவ்வளவு சொல்ல வேண்டும் என்பதை திறமை தீர்மானிக்கிறது. சொல்லலாமா வேண்டாமா என்பதை ஞானம் தீர்மானிக்கிறது. அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவரின் சொல்லும் செயலுமே வெளிப்படுத்துகின்றது. ஒரு பெண்ணின் வாழ்க்கை நன்றாக அமைவது முதல் பாகம் பெற்றோரை பொறுத்தும், 2ஆம் பாகம் கணவரை பொறுத்தும், 3ஆம் பாகம் பிள்ளைகளை பொறுத்தும் அமைகின்றன. ஏனென்றால் அவளுக்காக அவள் வாழ்வதே இல்லை. எதிர்காலத்தை குறித்து நாம் கலங்கும் போதெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார். ஓம் சக்தி. எங்கே உற்பத்தி ஆனோம் என்பதை மறந்து புலவர்கள் எனப்படும் சிலர் பெண்களை தரக்குறைவாக பேசுகிறார்கள். இந்த தாய் உள்ளத்திற்கு ஆண்மையை மட்டம் தட்டும் எண்ணம் இல்லை. ஆனால் பெண்களை தரக்குறைவாக பேசும் தன்மை ஆண்களுக்கு உள்ளது. பெண்களின் மூளைக்கு சக்தி அதிகம். இயற்கையான கூந்தலினால் அந்த சக்தி பாதுகாக்கப்படுகிறது. ஆண்கள் முடிவெட்டி கொள்வதால் அவர்களின் அறிவு கூர்மைக்கும் வலிமைக்கும் வெட்டு வீழ்கிறது. பெண்களுக்கு அறிவும் திறமையும் அதிகம் உண்டு. 7 யானை பலம் உண்டு. கருவை ஆண்களுக்கு கொடுக்கவில்லை. கருவை சுமக்கும் பெண்களாகிய உங்களுக்கே நான் அந்த பலத்தை இயற்கையிலேயே கொடுத்திருக்கிறேன். எந்தவித மங்கள காரியத்தை தொடங்கினாலும் அபிஷேகம் செய்ய நினைத்தாலும் முதலில் பெண் தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்துவிட்டுத்தான் ஆண் தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பெண்களின் கருவில் உற்பத்தியாகித்தான் நீங்கள் பிறக்கிறீர்கள். பெண்களுக்கு அர்ச்சனை செய்ய தெரியும், அலங்காரம் செய்ய தெரியும், வேள்விகள் செய்ய தெரியும், கும்பாபிஷேகம் செய்ய தெரியும் என்பதை உலகத்திற்கு தெரிய வைப்பதற்கே இங்கே உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தருகிறேன். இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஆன்ம முன்னேற்றம் பெற்று உயர வேண்டும். பெண்களுக்கு இன்னும் மன உறுதியும் கட்டுப்பாடும் வேண்டும். தன் மகனுக்கு பால் புகட்டுவதும் புத்தி புகட்டுவதும் தாயிடம்தான் உள்ளது. ஒரு மகனை மகானாக மாற்றுவதும் பார்ப்பவர்களை பாராட்ட வைப்பதும் பெற்ற தாயிடம் உள்ளது. உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும். இல்லையெனில் தாயினுடைய தாலியையே மகன் அறுக்கும் நிலைமை ஏற்படும். எந்த நாடு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, அவர்களை தெய்வ நிலையில் வைத்து வழிபடுகிறதோ, தாய் பாசத்திற்கு மதிப்பு கொடுக்கிறதோ, அந்த நாடே செழிப்பாக இருக்கும். இல்லையேல் அந்த நாடே அழியும். அதனால் தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறேன். மகாபாரதம் மண்ணுக்கு ஏற்பட்டது, ராமாயணம் பெண்ணுக்கு ஏற்பட்டது. ஓம் சக்தி. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.